ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லையா? அப்போது இது மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னையோட ரெசிபி சின்ன வெங்காய குழம்பு நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயத்தை நாங்கள் இது மாதிரி உரித்து எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. மிக்சியில் தேங்காய், கருவேப்பிலை ஒரு கொத்து, இதுலேயும் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு ஒரு பூண்டு ஃபுல்லாகவே இதில் போட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. லைட்டாக இஞ்சி இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரியட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததையும் இதில் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண மல்லித்தூளும் மிளகாத்தூளும் இருக்குது, அது ரெண்டுத்துலேயுமே 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கடாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.